இன்றைய வேத வசனம் 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுக்கு திருமணமாகி 42 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் திருமணமான புதிதில் அதிக தேவைகள் எங்களுக்கு இருந்தது. சொந்த வீடு, 2 வீலர், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எதுவும் இன்றி எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். வீட்டுக்காக எங்களுக்கு கொடுக்கிற டிபார்ட்மெண்ட் லோன் தவிர வீட்டு கட்ட வேறு எவரிடமும் எதற்காகவும் கடன் வாங்கக்கூடாது என்று வைராக்கியமாக தீர்மானம் எடுத்திருந்தோம். எந்த பொருளையும் கடனாக வாங்கவில்லை, இஎம்ஐயில் பொருட்கள் வாங்கவில்லை. வீடு கூட எங்கள் வருமானத்துக்கேற்ப சிறிய வீட்டில்தான் வாடகைக்கு இருந்தோம். வீடு கட்டும்போது தேவைகள் அதிகமாக இருந்தாலும் கடன் வாங்கவில்லை, அவசரப்படவும் இல்லை. 1 வருஷத்துக்கு மேலாக பாதி கட்டிய வீடு அப்படியே நின்றது. பொறுமையாக இருந்தோம். வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை கூட ஒவ்வொன்றாக பணம் கொடுத்து தான் வாங்கினோம். இன்றைக்கு பெரிய வீடு, தேவையென்று ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாக வைத்துள்ளார். அருமையானவர்களே, எதற்கும் கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானம் இடுங்கள். ஒருவரிலொருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறொன்றிலும் கடன்படாதிருக்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிள்ளைகள் படிப்புக்காக ஆரம்பத்திலிருந்தே ஒரு சிறிய தொகையை சேமித்து வையுங்கள். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நானும் அவர்களைப் போல மாற வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதுல போதும் என்று நினையுங்கள். உலகத்திலிருந்து நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போவதும் இல்லை. ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம் வாஞ்சை, நம் ஏக்கமெல்லாம் பரலோகில் இருக்கட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது நமக்கு அத்தியாவசியமான தேவைகள் அத்தனையும் தேவன் நிச்சயமாய் சந்திப்பார். நாம் கண்ணீர் விட வேண்டியதில்லை, கடன்பட்டு அழ வேண்டியதில்லை. அருமையானவர்களே, ஒரு தீர்மானம் எடுப்போமா? என் வருமானத்துக்குள்ளே தான் நான் செலவு பண்ணுவேன். பட்டியலிட்டு அழகாக என் தேவைகளை எழுதி ஆண்டவரிடம் சொல்லி செலவு பண்ணுவேன் தீர்மானம் எடுப்பீங்களா? கர்த்தர் ஒரு நாளிலே நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். அன்பின் தகப்பனே, வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணாதபடி, கடன் வாங்கி செலவு பண்ணாதபடி, ஆண்டவரே கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதபடி, இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணக்கூடிய நல்ல மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, மற்றவர்களை பார்த்து ஆசைப்படாதபடி ஆண்டவரே, அப்பா, தேவனிடம் எங்கள் தேவைகளை சொல்லி பொறுமையாய் காத்திருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வசதியை தேடி ஓடாதே, ஓடாதே, ஓடாதே. அது தொடுவானம், அது தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, ஓடாதே, ஓடாதே. அது தொடுவானம், அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். Thank you.
வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த